வேற ஏதாவது ஃபாதர் இந்த பங்குல புதுசா உங்களுக்கு இருக்க காரியங்கள்? நிஜமே அன்பியங்கள் நிறையா உண்டு. ம்ஹும். மொத்தம் 32 அன்பியங்கள் இருக்குது. நோயாளிகளை வந்து பார்க்குறது கூட உங்க வாரத்துக்கு ஒரு முறை போயிடுவோம் நாங்கள் ஃப்ரைடே. அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஃபாதர், இதில் என்ன சொன்னீங்க வணக்கம் சொல்றதுக்கு? கரிபு சானா. உங்கள் அனைவருக்கும். போன வாரம் ஃபாதரை பற்றி நிறைய காரியங்கள் பார்த்தோம். நிறைய காரியங்கள் நம்மளோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறாரு. ஜாம்பியா பற்றி, அதே போல் நைஜீரியாவில் இருந்ததுன்னு சொன்னார். அதே போல் இப்போ கென்யாவில் இருக்கிற பற்றி சொல்லிட்டு இருக்காரு. வாங்க நிறைய காரியங்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வேற ஏதாவது ஃபாதர் இந்த பங்குல புதுசா உங்களுக்கு இருக்க காரியங்கள்? இந்த பங்குல வந்து இது நிறைய நிஜமே அன்பியங்கள் நிறையா உண்டு. மொத்தம் 32 அன்பியங்கள் இருக்குது. அதில் நல்லா செயல்படும். ஆமாம், ஒவ்வொரு பூசியும் அவங்க தான் எடுத்து நடத்துவாங்க. அப்படி எடுத்து நடத்தும்போது எல்லாமே இந்த பூசி வருகிற எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்க தான் செய்யணும். அந்த அன்பியம் தான் செய்வாங்க. அதே போல் மாதத்துக்கு ஒரு முறை அந்த அன்பியத்தில் பூசு நடக்கும். வீடுகளுக்கு போய் நீங்கள் மாதம் வைப்பீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வீட்டில் ஒரு பூசை நடந்துடும் அந்த குரூப்பில். சரிங்க. அப்போ வந்து மற்றவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. அதுபோல் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லார் வீட்டையும் பிளஸ் பண்ணிடுவோம். அந்தந்த அன்பியத்தில் இருக்கிற எல்லார் வீட்டையும் பிளஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பூசை இருக்கும். ஆனால் வீடுகளில் மாதம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு காரியம். அதே போல் வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க அன்பியத்துக்கு கூடுறாங்க அப்படின்னு அட்டெண்டன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்துடுவாங்க. ஆமாம். மோஸ்ட்லி பார்த்தா முக்கியமாக பெண்கள் தான் நிறையா இருப்பாங்க. இருந்தாலும் எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் வந்து அவங்க வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்ணுறது, இறைவார்த்தையை ஷேர் பண்ணுவாங்க. ஆமாம், வந்து ப்ரேயர் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வேற முக்கியமான காரியங்கள் இங்கே இப்படி திருவருட்சாதனங்கள் எப்படி இருக்கும்? இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் இது பண்ணிடுவோம். ஞானஸ்நானம், புது நன்மை, உறுதி பூசல் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்துருவோம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் டவுன் பங்காக இருக்கனால வருஷத்துக்கு இந்த இங்கெல்லாம் தனித்தனியெல்லாம் வைக்க மாட்டாங்க மேக்சிமம். எல்லாம் ஒரே இதுதான். எல்லாம் ஒரே இது. ஞானஸ்நானம்னாலும் புது நன்மைனாலும் உறுதி பூசல்னாலும் ஒரே நாள் எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. ஆமாம். ஓகே. ஆமாம், தனித்தனியாக வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஆமாம். ஓகே. அதே போல் கிளாஸஸ் இருக்கு. ஆமாம். இங்கே வந்து ஒரு வருஷம் படிக்கணும். அங்கே வந்து 3 வருஷம் இருந்துச்சு. ஜாம்பியாலாம் சொன்னீங்க. ஆமாம். இங்கே வந்து ஒரு வருஷம். அதுக்கு சண்டே கிளாஸ் மாதிரி இருக்குங்களா? இல்லை? ஆமாம், சண்டே கிளாஸ். ஓகே. அதுக்கப்புறம் அதில் வருவாங்க. ஆமாம். நோயாளிகளை வந்து பார்க்குறது கூட உங்க வாரத்துக்கு ஒரு முறை போயிடுவோம் நாங்கள் ஃப்ரைடே. எவ்ரி ஃப்ரைடே வி விசிட் தி சிக் பீப்புள், டேக் கம்யூனியன். அது எவ்ரி ஃப்ரைடே போவீங்க? ஓகே. நாங்கள் ஒரு சில இதில் வந்து மந்த்லி ஒன்ஸ் இருக்கும், மாதத்துக்கு ஒரு முறை. பட் இங்கே வந்து ஒவ்வொரு ஃப்ரைடேவும் சிக் பீப்புள் பார்த்து நன்மை கொடுத்துட்டு வருவீங்க. அது நல்ல ஒரு காரியம். ஓகே. உங்களுக்கு இங்க இருக்க நல்ல ஒரு கல்ச்சர் என்ன சொல்றீங்க? அப்பார்ட் ஃப்ரம், அதாவது நம்ம ரிலீஜனா யோசிக்காம உங்களுக்கு பிடிச்ச இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கல்ச்சர் உங்களோடது அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எல்லாரும் வருவாங்க. வந்துட்டு சாப்பாடெலாம் முடிச்ச பிற்பாடு எவ்ரி ஒன் வில் சிட் டவுன், உட்காந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் மெயின் செலிப்ரேட்டாக இருக்காங்களோ அவங்க வந்து அறிவுரை கொடுவாங்க. ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு எல்டர்ஸும் ஒரு வார்த்தைங்களை சொல்லுவாங்க. இது போல் நீ இது அச்சீவ் பண்ணியிருக்கிற, இது போல் செஞ்சுருக்கிற, எப்படி நீ இந்த உன்னுடைய வாழ்க்கை இன்னும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அட்வைஸ் ஒவ்வொருவரும் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கொடுப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அண்ட் தென் பேசுறதுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. இது நல்ல ஒரு புதிய ஒரு இது. ஆமாம், சும்மா வந்துட்டு போகாம வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்கள பற்றி நல்லா பெருமையாக பேசிட்டு போகிறது வந்து நல்ல ஒரு கல்ச்சர் இருக்கு. வேற ஃபாதர், குழந்தைங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க
பேர் சொல்லிட்டு அவங்க பேர், அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு என்ன படிக்கிறாங்க அதை சொல்லுவாங்க. அதே போல் இளைஞர்களும் அப்படி செய்வாங்க. பெரியவங்க தான் வந்து முக்கியமாக அட்வைஸ் கொடுப்பாங்க. மற்றவங்களும் அவங்க அப்படியே ஜஸ்ட் வந்துட்டு சொல்லிட்டு போவாங்க. ஒரு நல்ல ஒரு வித்தியாசமா இருக்குது. சும்மா வந்துட்டு அப்படி இப்படி போகாம அப்படியே எல்லாத்துக்கு முன்னாடி வந்து நின்று போறது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாக்குறதுக்கான ஒரு காரியம். அது நல்லா இருக்கு, புதுசா இருக்கு ஃபாதர். நல்லா. ஆமாம். வேற ஏதாவது இவங்களோட கல்ச்சர் இங்கே இந்த பங்கு வந்து கொஞ்சம் நிறைய கல்ச்சர் மக்களுக்கு இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கு. ஆமாம், இருக்கனால எல்லாமே வந்து காமனாக தான் நாங்கள் செய்வோம். யாரையும் செப்பரேட் பண்ணாமல் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுற போல் எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லாரையும் இன்வைட் பண்ணி எல்லாரையும் ஈடுபாடு செய்ய வைப்போம். அதனால வருவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆமாம், இன்வால்வாகவே பண்ணுவாங்க. ஆமாம். ஓகே ஓகே. இங்கே இருக்க மேரேஜஸ் எல்லாம் எப்படி ஃபாதர்? மேரேஜஸ்ன்னு பார்த்தா இங்கே வந்து உடனே நம்ம ஊர் போல் இது மேரேஜ் இருக்காது. தே ஸ்டார்ட் தேர் லைஃப், மேரிட் லைஃப். ஃபர்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் வெட்டிங் இருக்கும். கல்ச்சுரலாக அவங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் கோர்ட் வெட்டிங்னு ஒரு செகண்ட் வெட்டிங் போவாங்க. அதுக்கப்புறம் தான் சர்ச் வெட்டிங்க்கு வருவாங்க. மொத்தம் 3 வெட்டிங்ஸ் இருக்கும். ஆமாம். அதாவது அரேஞ்ச் மேரேஜ் இல்லைங்களா, இல்லை எப்படி சொல்றீங்க? லவ் மேரேஜ் சொல்றீங்களா? லவ், மோஸ்ட்லி இஸ் லவ் மேரேஜ். இப்போ லவ் மேரேஜ்னா அவங்க லவ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆமாம். அப்புறம் அவங்க போய் கல்ச்சர்ல அவங்க கலாச்சாரத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. முதல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த ஆமாம், எல்டர்ஸ்லாம் கூப்பிட்டு கல்ச்சர் அவங்க கலாச்சாரத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமாம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு மேரேஜுக்கு வருவாங்க. இது வித்தியாசமா ஒரு வழக்கம் இங்க இருக்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஆமாம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் குழந்தைகளா இருப்பாங்க. ஆமாம். 1 2 3 4 5. அதனால இந்த ஃப்ரெஷ் வெட்டிங் வந்து ரொம்ப ரேர் தான். ஆனால் உங்களுக்கு எல்லாம் பழகிடுச்சு அதெல்லாம் இல்லைங்களா? ஆமாம். இட்ஸ் நாட் எ சின். அவங்களோட தேர் கல்ச்சர். ஆமாம், அவங்களோட கலாச்சாரனால we have to accept it இல்லைங்களா? அந்த ஒரு இது இருக்கு. ஓகே ஓகே. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியங்கள் இதெல்லாம். ஃபாதர், இங்க வந்து ஒரு வித்தியாசமான எங்கேயும் இல்லாத ஒரு காரியம் இவங்க பங்குல இருக்குதுன்ட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? எங்க லிட்டரேச்சர் வந்து டெஃப் அண்ட் டம், அந்த ஒரு காது கேட்காத பேச முடியாது அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபுல் பார்ட்டிசிபேஷன் நாங்கள் கொடுப்போம். அவங்க முதல் சேர்ல இருந்துட்டு அந்த மக்கள் இதில் முன்னாடி இருந்துட்டு அவர் வந்து இது கண்டக்ட் பண்ணுவார். அது ஒரு லீடர். அவங்களுக்கு வந்து பூசில என்ன நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த சைன் லாங்குவேஜ்ல பேசுவார். ஆமாம். ஸோ தே பார்ட்டிசிபேட். இந்த மாசல் பூசில கூட அவங்க சைன் லாங்குவேஜ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, சைட் பை சைடு. ஓகே ஓகே ஓகே. உண்மையாலுமே வந்து நான் இந்த பங்கு வந்து பாராட்டணும் பாரு. ஏன்னா அவங்க காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க சொல்லி ஒதுக்கி வைக்காம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தனியாக ஒரு பூசையே அவங்களுக்குன்னு வச்சு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்களுக்கு தனியாக சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்து இருக்கிறவங்க கூப்பிட்டு வச்சு பண்ணுறது வந்து உண்மையாலுமே இருக்கு. மக்களே, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான். இப்போ அந்த பூசையை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பூசையில் அவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்க பாடல்கள் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். This is the church. We are going to enter the church.
kuombea binti yake afya njema. Tunaomba na jumuiya ya Mtakatifu Mathias Mgomba kushukuru Mungu kwa baraka zake, kuombea wanafunzi wote wa grade 6, 9 na kidato cha 4. Familia ya Bwana na Alex Shtebni ambaye anamshukuru Mungu kwa sakramenti ya ndoa walioipokea. Mwenye kuabudu inavyodhihirisha atapokelewa, naye Bwana hatachelewa. Kama aendaye vitani hatakuwa mvumilivu kwao. Neno la Bwana. Mnyonge alilia, naye Bwana akamsikiliza. Mungu ameipatanisha dunia naye katika Kristo, akaliweka neno la upatanisho ndani yetu. Hello, how are you? I'm fine. Love you. Yes. Of Melbourne. Yes. Okay, I'm Father CJ from West Coach and Father Vincent. Yes, come all the way from India. He's working for the television channel in India. So, Thank you. what do you say about your project here? Your name? I'm Isabel Murugi, chairperson of Bulbul Parish here.
And we are having a car wash. This is one of our many projects that we do. The main reason we are doing our car wash right now is to raise funds towards the National Music and Drama Festivals. We attended the Diocesan festivals in August, and we attained position 1 in everything that we performed. Thank you. That was traditional dance, solo verse and choral verse, position 1 on all of them. And we proceeded to the nationals in course that will happen on 5th and 6th of December. Right now we have a budget of 400,000. 400,000. There is 4 lakhs. Wow. Yeah. 4 lakhs. 4 lakhs, 400,000 for food, accommodation, and transport for the 4 days that we are going to be there. That is why we are washing cars, build parishioners to allow us to wash their cars and repair some of it as we continue appealing for more help and donations for anyone. Yes. You're not taking baptized to sell? We are selling smokies. Okay, so Yeah. and what else? Any other project? At the moment, it's car wash and smokies, and we have cards as well. We are cards that we are hoping that we get to the parish this time request for a Harambe as well. Very good, very good. Isabel, and your name? Okay. Zimbabwe. How many youth are there this time? Over 50, we have 53 registered across the parish. Very good. So we wish you all the best. Thank you. Thank you. This is Azizuri. இப்போ நாங்கள் வந்து ஃபாதர் ஆரிக்ராஜ் அவருடைய பங்குக்கு போகிறோம், பேட்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து உடனே ஒரு மாஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலையினால உடனே கிளம்பிட்டார். அவர் ரியலி ஒண்டர்ஃபுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முதல் நாள் ரொம்ப நிறைய காரியங்கள், ஸ்பெஷலி அந்த மாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைவ்லியாக இருந்துச்சு. உள்ளே போன உடனே அவங்க அந்த டான்ஸ் ஆடுறது பார்க்கும்போது நமக்கும் டான்ஸ் ஆடி பண்ணணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா லைவ்லியாக குட்டீஸுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இப்போ வந்து ஃபாதர் ஆரிக்ராஜ் அவருடைய ஒரு கிளை பங்கு அவர் அதுக்கு என்ட்ராகும். இதுதான் அந்த சர்ச்சு பாருங்கள், ஒரு குட்டி சர்ச்சு. அந்த சர்ச்சு கிளை பங்கு பாருங்கள், எல்லாம் கருங்கல் கட்டின மாதிரி தான் இருக்குது. We are around 15. So when you go there, so they come and see, the priest can ask you to share your experience, whatever you have achieved in your life. And many of us who were there, they were saying, I have worked in this kind of company. I didn't finish philosophy. Now I'm just working to join this congregation. I only do 1 year of. உண்மையாலுமே பாராட்டணும் ஃபாதர். உங்களுடைய சார்பாக, அதே போல் மாதா தொலைக்காட்சி சார்பாக உங்களை ரொம்ப பாராட்டுறேன் ஃபாதர். ரியலி இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒன். உங்களுடைய அனுபவங்கள் வந்து நிறையா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உண்மையாக அங்கே ஒரு 7 வருஷம், அதுக்கப்புறம் 7 வருஷம், ஒரு 8 வருஷம் இங்கே இருந்தது. அப்போ 14-24 வருஷம் பக்கம் நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். 2 வருஷம் மட்டும் தான் இந்தியாவில், அது கவுன்சிலிங் படிக்கிறதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுடைய பணி ரொம்ப அதிகமான பணிகள், நிறைய வித்தியாசமான பணிகளை செஞ்சுருக்கீங்க. உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு பணிகள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேயர்கள் சார்பாக, மாதா தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லியிருக்கேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உங்களோட பணிகளை பற்றி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நேயர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. உங்கள் பணிகளை சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அன்பு நேயர்களே, ரியலி ஒண்டர்ஃபுல். நிறைய காரியங்கள் அவற்றிலிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஜாம்பியாவில் ஒரு 7 வருஷம், அதுக்கப்புறம் நைஜீரியாவில் 7 வருஷம், இங்கே கென்யாவில் ஒரு 8 வருஷம். ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. டைம் இல்லாத கொஞ்சம் நிறைய காரியங்கள் பேச முடியல. பட் இருந்தாலும் இவருக்காக ஜெபியுங்க, இவருடைய பணியை சிறக்க வேண்டும் என்று சொல்லி. அதே போல் இங்கே இருக்கிற மக்கள் நல்ல விசுவாசத்தில் இருந்தாங்களே, அதே போல் நம்மளும் விசுவாசத்தில் இருக்க முயற்சி எடுப்போம். மீண்டும் வேறொரு அருள் தந்தையோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.